நமஸ்காரம். இந்த மகாசிவராத்திரி விழாவானது பாண்டிச்சேரியிலே வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் இந்த மகாசிவராத்திரி விழா கோலாகலமாக 30 வருட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்யும் தென் கைலாய பக்தி பேரவையின் சார்பாக பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த ரதமானது இந்த மகாசிவராத்திரி விழாவைக்கு அழைக்கும் நோக்கத்தில் இது வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலே இந்த ரதமானது ஜனவரி மாதம் 11, 12 தேதிகளில் 16, 17 தேதிகளில் இங்கு வந்து சென்றது. அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்கள் அதை துவக்கி வைத்து அந்த ரத யாத்திரையை பாண்டி முழுவதும் எடுத்து சென்றோம். இன்று இந்த ரத யாத்திரை பாண்டிச்சேரியினுடைய இன்னொரு நகரமான காரைக்காலில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் 36 இடங்களில் இந்த ரத யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இது 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திரும்பியும் ஆதியோகி முன்னிலையில் அந்த ரத யாத்திரை முடிவடைந்து இந்த மகாசிவராத்திரி விழா தொடங்க இருக்கின்றது. அது சமயம் இந்த மகாசிவராத்திரி விழாவிலே பங்கேற்பதற்காக அத்துணை அன்பர்களுக்கும் தியான அன்பர்களுக்கும் பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைவரையும் வருக வருக என்று இந்த நேரத்திலே அழைப்பு விடுக்கின்றோம். இந்த மகாசிவராத்திரி விழாவானது கோயம்புத்தூரிலே நடக்கும் ஒரு மிகப்பெரிய விழாவாகும். அந்த விழாவினை நேரடியான அலையில் இங்கு பாண்டிச்சேரியில் நாம் பக்தர்களுக்கு காண்பிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கம்பன் கலையரங்கத்திலே மார்ச் மாதம் 8ஆம் தேதி இது தொடங்க இருக்கின்றது மாலை 6 மணி அளவில். அது சமயம் பாண்டிச்சேரியில் உள்ள அத்தனை பேரையும் நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருக வருக என்று வரவேற்கின்றோம். அந்த சமயத்திலே அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். பாண்டிச்சேரியிலே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நேரலை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது கிட்டத்தட்ட 4,000 5000 மக்கள் இதை பங்கேற்கிறார்கள். இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பங்கேற்று நீங்களும் அந்த பக்தி பரவசத்திலே முழுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மகாசிவராத்திரி விழாவை தொடங்கி வைப்பதற்காக நமது மாநில முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். திரு லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சரும் வருகை தர உள்ளார்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்களும் இதில் பங்கேற்பதாக நேற்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும்போது தெரிவித்துள்ளார்கள். இதுக்கு முறையான ஒப்புதல் பெற்று இந்த மகாசிவராத்திரி விழா மார்ச் மாதம் 8ஆம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. இன்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரு சில இடங்களில் இதை நேரடியில் ஒளிபரப்புவதற்காக எங்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனுமதி கொடுத்துள்ளோம். ஆதலால் சுற்றியுள்ள கிராமங்களில் கோயில்கள் திருவிழாக்களில் இந்த மகாசிவராத்திரி விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்யவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதை உங்களுக்கு இந்த சமயத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.